ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆகாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி வந்துட்டு ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்துட்டு இப்போ பாகுபலி எக்ஸிபிஷனுக்கு தான் போக போகிறோம். இது வந்து குளித்துறையில் இருக்குது. கன்னியாகுமரியில் இருக்கிற எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்ச ஃபெஸ்டிவலாக தான் இருக்கும். அஹானா வந்துட்டு ஒரு 1 இயராக இருக்கும்போது போனது. அதுக்கப்புறம் இப்போ தான் போக போகிறா. அவளுக்கு ஒரு ஐடியா கிடையாது அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நடந்து தான் போயிருந்தோம். சப்பாத்து வழியாக தான் போயிருந்தோம். நாங்கள் சின்ன வயசுலேயே போகிறனால ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. சின்ன வயசுலேயே நாங்கள் இந்த சப்பாத்து வழியாக தான் வந்துட்டு போவோம். நான் வந்துட்டு என்னோடய அண்ணா பேபி இது வரைக்கும் காமிச்சதே கிடையாது. இதுதான் வந்துட்டு என்னோடய அண்ணா பேபி ஆதிவிருத்ரன். 6 மாதம் ஆயிடுச்சு. அவனுமே வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல், அங்கே ரொம்ப நாய்ஸாக இருக்கும்ல, அதுக்கு எப்படி அவன் ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியாமல் ஒரு பயத்தில் தான் போயிருந்தான். அழுவானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் அழாமல் எல்லாமே பார்த்துட்டு வந்திருந்தான். அதுலேயே இந்த தொப்பி வச்சப்போ ரொம்ப க்யூட்டாக முயல் குட்டி மாதிரியே இருந்தான். என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு நிறைய கடை இருந்துச்சு. அஹானாவுக்கு வந்துட்டு எதை பார்க்கணும் எதை வாங்கணும் அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன். ஏன்னா தொடர்ந்து கடை இருக்கிறது அவள் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷனுக்கு இது வரைக்கும் போனது கிடையாதா. அதனால அவளுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு இது. உள்ளே போகிறதுக்கு வந்துட்டு பெரியவங்களுக்கு வந்து 20 ரூபீஸும் சின்னவங்களுக்கு வந்து 10 ரூபீஸும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த வாட்டி ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இது வந்து 99th பாகுபலி எக்ஸிபிஷன். உள்ளே வந்துட்டு நிறைய ஷாப் இருந்துச்சு. இந்த ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்குமே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கண்ணு போகிறதே வந்துட்டு இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் இருக்கிற கடைக்கு தான். அதே மாதிரி தான் என்னோடய அம்மாவும் வந்துட்டு கிச்சன் ஐட்டம் இருக்கிற கடைக்கு தான் ஃபஸ்ட்டு போனாங்க. அங்கே வந்துட்டு இந்த முறம் இருந்துச்சு. இது 3 எடுத்திங்கன்னா 100 ரூபீஸ். ஆனால் வந்து தனித்தனியாக வாங்கினீங்கன்னா பெருசு வந்து 100 ரூபீஸ், சின்னது வந்து 60 ரூபீஸ், அதோட சின்னது வந்து 30 ரூபீஸ் அதை சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் சேர்த்து எடுத்தால் தான் ரொம்ப லாபமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கு வந்து ப்ரைஸஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இதில் எனக்கு இந்த மயில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது தர்மாக்கோலில் பண்ணது. 2 பேரோட ரியாக்ஷனை பாருங்கள். 2 பேருமே செம்ம ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா உள்ளே வந்து நிறைய கேம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. அதுக்கப்புறம் அண்ணி வந்துட்டு இந்த காத்தாடி அஹானாக்கும் ஆதிக்கும் வாங்கிட்டு பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுட்டு கேம் ஐட்டம் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அதுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு தான் நாங்கள் இதுதான் பண்ணியிருந்தோம். இது 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 6 பால் கொடுப்பாங்க. நம்ம 18 பாயிண்ட்ஸ் மேலே எடுத்தால் தான் வந்துட்டு நமக்கு வந்து கிஃப்ட்டு கொடுப்பாங்க. கிஃப்ட்டு கிடையாது, ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் 3 பேருமே ட்ரை பண்ணி எங்களுக்கு வந்துட்டு இதுதான் கிடச்சி, இந்த பேஸ்கெட் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வேறு கேம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் வந்துட்டு பால் எறிகிறது. 3 பால் கொடுப்பாங்க. ஃபுல்லாக எல்லா கிளாஸுமே உள்ளணும். ஆனால் கடைசியில் வந்துட்டு எங்களுக்கு 2 கிளாஸ் வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. அதனால் கிஃப்ட் எதுவுமே கிடைக்கல. இதுவுமே வந்து 50 ரூபீஸ் தான். திரும்பவும் வந்துட்டு இந்த பால் கேமுக்கே நாங்கள் வந்திருந்தோம். அதுக்கும் வந்துட்டு எங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சிச்சு. திரும்பவும் வந்துட்டு ஒன்று சொல்லுவாங்கள்ல, திரும்ப நம்ம வின்னான திரும்ப ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகி திரும்பவும் நாங்கள் இந்த கேம் ஆடி இருந்தோம். அப்போ எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. செகண்ட் வாட்டி எங்களுக்கு நாங்கள் வந்துட்டு போட்டு எங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி தான் ஒரு கை மாதிரி இருக்கும். இது வந்துட்டு முதுகெல்லாம் அரிக்கும்போது சொறிகிறதுக்கு இதுதான் எங்களுக்கு கிடச்சிச்சு. இது வந்துட்டு நாங்கள் பாட்டிக்கு உடனே கொடுத்துட்டோம். நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அஹானா எதுலையாவது ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குட்டீஸுக்கான கேம் இருந்துச்சு. ஆனால் அஹானாவுக்கு வந்துட்டு இதில் நான் ஏறுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது ஒரு ட்ரெயின் மாதிரி இருந்துச்சு. அதில் அவளை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவளுக்கு வந்து அந்த மெயினாக பாம்பை பார்க்கணுன்னு தான் ரொம்ப ஆசை. இந்த வாட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது இந்த பாம்பு தான். கையிலெல்லாம் கொடுப்பாங்க பாம்பை. என்னோடய தம்பி எடுத்திருந்தான். இப்படி எடுத்தானே தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் அஹானா தொட சொல்லியிருந்தான். அவன் தொடவே இல்லை, அவள் பயந்துட்டானா. உள்ளே இருந்து வெளியே வந்துட்டு எல்லாருக்குமே காமிச்சு கொடுத்துருந்தான். நான் வந்துட்டு பாம்பு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எல்லாருமே வந்து பாட்டியெல்லாம் திட்டிகிட்டு இருந்தாங்க, எதுக்கு எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு. நைட் வியூ வந்துட்டு இந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம மெயினாக வந்ததே ஃபுட்டு சாப்பிட தான். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுட்டு தான் சாப்பிட போயிருந்தோம். பேல்பூரி, மசாலா பூரி, அதுக்கப்புறம் அஹானாக்கு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, பாவ் பஜ்ஜி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐஸ்கிரீம் குடிச்சிருந்தோம். இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷல் வந்துட்டு அப்பளம் தான். இது பாம்பே அப்பளம்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெருசாக இருக்கும். அது வாங்கியிருந்தோம். அதில் ஒரு குட்டி பீஸ் இருந்துச்சு. அஹானாக்கு எடுத்து கொடுத்தப்போ எனக்கு வேணாம், எனக்கு பெரிய பீஸ் தான் வேணும்னு சொல்லியிருந்தா. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். அந்த கிளிப்ஸ் எதுவுமே எடுக்கலை. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டோம். நாங்கள் வெளியே வந்து கொஞ்சம் நிறைய வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருந்தோம். ஆனால் உள்ளே கம்பேர் பண்ணும்போது வெளியே ரொம்ப ரேட் அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் வாங்குறீங்கன்னா உள்ளேருந்தே வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் என்னோடய அண்ணாக்கு வந்து அண்ணி வந்து கீ செயின் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக.
அஹானா வந்துட்டு வெளியே வந்துட்டு கொஞ்சம் நேரத்துலேயே தூங்கிட்டா. அதனால வந்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.